அங்கிட்டு போய் எடுங்க. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கிறோம் ஏமாற்றாதே 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 இந்திர குலத்தை ஏமாற்றாதே இந்திர குலத்தை ஏமாற்றாதே கண்டிக்கின்றோம் 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 அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் மாநில அரசு மாநில அரசு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்று பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்று திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம் தேர்தல் களத்தில் திருப்பி அடிப்போம் பட்டியலிருந்து வெளியேற்று மாநில அரசு வேளாளர்களை எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்று கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம் வெளியேற்று வெளியேற்று எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்று 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 எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்று அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடக்கு முறைக்கு அடங்க மாட்டோம் அடக்கு முறைக்கு அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடக்கு முறைக்கு அடங்க மாட்டோம் அடக்கு முறைக்கு அடங்க மாட்டோம் வெளியேற்று 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 எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்று எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்று 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 எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்று எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வெளியிடப்படும் என்கிற செய்தியை அறிவிக்கிற போது தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக பொருளாதார நிலை கருதி பட்டியல் சாதிகள் பிரிவிலேயே தொடர்வார்கள் என்கிற ஒரு செய்தியையும் அறிவித்திருக்கிறார். முதலில் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்காக மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா எடப்பாடி க பழனிசாமி அவர்களுக்கு 1 கோடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக மள்ளர் மீட்பு களத்தின் சார்பாக எங்களுடைய உளமார்ந்த நன்றியை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். இந்த நிலையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதே பட்டியல் பிரிவில் தொடர்வார்கள் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்தது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்து மள்ளர் மீட்பு களம் கடந்த 17 ஆண்டுகளாக போராடி வருகிறது.
இதற்காக உண்ணாநிலை போராட்டம், மாநாடு, நூல் வெளியீடு, ஆர்ப்பாட்டங்கள் என்று இன்றைக்கு மக்களுடைய ஒரு பேசுபொருளாக இந்த கருத்தியலை வளர்த்தெடுத்த இயக்கம் மல்லர் மீட்பு களம். இந்த கருத்தியலை புரிந்து கொண்டு, எமது மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, அவர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையோடு மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி 14 விழுக்காடு இடப்பங்கீட்டோடு தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்வார் என்றுதான் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். எங்களுடைய நம்பிக்கையை தமிழக முதல்வர் அவருடைய அறிவிப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கையை வேட்கையாக கொண்ட கல்வியாளர்கள், சமூக இளைஞர்கள் மத்தியிலே இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை, பாதிப்பை தந்திருக்கிறது. எனவே முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்த்துவதற்காக, அழுத்தம் கொடுப்பதற்காக அவருடைய அறிவிப்பில் சமூக பொருளாதாரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து பட்டியல் சாதிகள் பிரிவு உருவாக்கப்படவில்லை என்பதை நாங்கள் முதல்வருக்கு உணர்த்த விரும்புகிறோம். அதைப்போல பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தாமலே முதல்வர் அவர்கள் அறிவித்தது என்பது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. ஆகவே எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை முதன்மை கோரிக்கை. இந்த கோரிக்கையோடு கூடிய தேவேந்திர குல வேளாளர் அரசாணை தான் எங்களுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி, வரலாற்று பேரறிஞர் ஐயா தேவ ஆசீர்வாதம் பிறந்த மண்ணான ஓட்டப்படாரம் முப்புலிவெட்டியில் இருந்து முதலமைச்சர் இல்லம் நோக்கி நாங்கள் இருசக்கர வாகன பேரணியை இன்றைக்கு தொடங்கவிருக்கிறோம். 16ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராடி எங்களுடைய கோரிக்கையை வலுப்படுத்தவிருக்கிறோம். அந்த போராட்ட களத்திலே தமிழின உணர்வோடு, தோழமையோடு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் எங்களோடு கைகோர்த்து களம் காணவிருக்கிறார். இந்த போராட்டத்தை நான் பிறந்த கழுகுமலை கெச்சிலாபுரத்தில் இருந்து எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இப்போது தொடங்கவிருக்கிறோம். காவல்துறை கைது செய்தால் என்ன செய்வீங்க? தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இன்றைக்கு தமிழக முதல்வரை நம்பி இருக்கிறது. நாங்கள் அரசுக்கு அழுத்தம் தான் கொடுக்கிறோமே தவிர இந்த அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தேவேந்திர குல மக்கள் எடுக்கவில்லை. இதை புரிந்து கொண்டு எங்களுடைய ஜனநாயக வழியிலான இந்த போராட்டத்திற்கு காவல்துறையும் அரசும் அனுமதி கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு சிறு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை, அந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகளை ஏற்பதுதான் உண்மையான ஜனநாயகம். இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் தென் தமிழகத்தில் பெரும் திரளாக இருக்கக்கூடிய ஏறத்தாழ 1 கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட இந்த சமூகத்தினுடைய கருத்தை, கோரிக்கையை ஏற்க மறுப்பது என்பது அது உண்மையான ஜனநாயகமாக இருக்காது. அதைவிட இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பொதுவெளியிலே பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. இந்த சமூகம் அரசியலாகி கொண்டிருக்கிறது, அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலம் அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது தமிழினம் ஓர்மையடைகிற காலம். தமிழகத்தில் நீண்ட நாளாக ஒரு தமிழன் தமிழகத்தை ஆள முடியாத அவல நிலை நீடித்துக் கொண்டிருந்த சூழலில் இன்றைக்கு ஒரு பச்சை தமிழன் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அவர் தமிழருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒரு மரபு வழி வேளாளர் குடி. ஆகவே இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய வரலாறுகளை, பண்பாடுகளை உணர்ந்து கொண்டுதான் தமிழக முதல்வர் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை அறிவித்திருக்கிறார். அதோடு பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கையையும் சேர்த்து மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்ய சொல்லித்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை தமிழக அரசும் காவல்துறையும் எங்களுடைய நியாயமான இந்த போராட்டத்திற்கு இசையளிப்பார்கள் என்று நம்பி எங்களுடைய போராட்டத்தை நாங்கள்
தொடங்குகிறோம். பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நிறைவேறும் வரை அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம், அரசிற்கு அழுத்தம் கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.